உங்களுக்கும் ஒரு 60 வயசுக்கு அப்புறம் பார்வை கொஞ்சம் மங்குற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? அதாவது நியூஸ் பேப்பர் படிக்கும்போது எழுத்துக்கள் முன்ன மாதிரி தெளிவா இல்லனா ராத்திரி நேரத்துல வண்டி ஓட்டும்போது கண்கள் ரொம்ப கூசுது, சோர்வா இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? இது வயசானாலே வரக்கூடிய ஒண்ணு. இத ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. நம்மள பல பேருக்கு இந்த ஒரு பயம் இருக்கு இல்லையா? வயசாக ஆக பார்வை குறைஞ்சிட்டே போறது ரொம்ப சகஜம். அதை நம்மளால தடுக்கவே முடியாதுன்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு. ஆனா அது உண்மையா? ஆமாங்க. நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி இதுக்கான தீர்வு வேற எங்கேயும் இல்ல. நம்ம கிச்சன்லயே இருக்கு. ரொம்ப எளிமையா, சுலபமா கிடைக்கக்கூடிய ஒரு தீர்வு. வாங்க, அத பத்தி தான் இப்போ விளக்கமா பார்க்க போறோம். சரி, நம்ம பார்வையை பாதுகாக்கிற அந்த சூப்பர் ஹீரோகளை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கண்கள் சன்விக்கிற 3 முக்கியமான எதிரிகள் யாருன்னு முதங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவங்கள எப்படி ஜெயிக்கிறதுன்னு புரியும். இந்த ஆக்சிஜனேற்ற அழுத்தம், அதாவது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இரும்புல எப்படி துருப்பிடிக்குதோ அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு டேமேஜ் நடக்கும். புகை, மாசுபாடு, சூரியனோட புற ஊதா கதிர்கள், இது மாதிரி விஷயங்களால நம்ம கண்ணில் இருக்கிற செல்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த துருப்பிடிச்சு வீக் ஆகிடும். அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய 3 முக்கிய எதிரிகள் இவங்க தான். 1, உடம்புக்குள்ள நடக்கிற இந்த ஆக்சிஜனேற்ற அழுத்தம். 2வது, கண் வறட்சியை உண்டாக்குற அழற்சி, அதாவது இன்ஃப்ளமேஷன். 3வது, நம்ம மொபைல், லேப்டாப், டிவி ஸ்கிரீன்லேருந்து வர்ற ப்ளூ லைட். ஆனா இந்த பிரச்சனைகளை கண்டு பயப்படவே வேண்டாம். இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. இயற்கையாவே நம்ம பார்வையை பாதுகாக்க நாம ஒரு சூப்பரான டீமை உருவாக்கலாம். அந்த டீம்ல இருக்கிற வீரர்கள் தான் சில குறிப்பிட்ட விதைகள். நம்ம டீமோட முதல் பிரிவு தான் இந்த பாதுகாவலர்கள். இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு பவரை வச்சு நம்ம உடம்புல ஏற்படுற அந்த துருவுக்கு காரணமான ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடுறது தான். இந்த நம்பர் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. வெறும் 1 அவுன்ஸ் சூரியகாந்தி விதை, அதாவது ஒரு சின்ன கைப்பிடி அளவு சாப்பிட்டாலே போதும், நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் ஈல கிட்டத்தட்ட பாதி கிடைச்சிடும். இந்த வைட்டமின் இ நம்ம கண்ணோட விழித்திரையை பாதுகாக்கிற ஒரு மிக முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த பாதுகாவலர்களை நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கிறது ரொம்பவே சுலபம். சூரியகாந்தி விதைகளை தயிர் மேல இல்லனா சாலட் மேல தூவி சாப்பிடலாம். பாதாம் பருப்பை ஒரு ஸ்நாக்ஸா எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே நம்ம விழித்திரையோட மையப்பகுதியான மேக்யூலாவை பாதுகாத்து கண் செல்களை சேதப்படுத்துற ஃப்ரீ ரேடிக்கல்ஸுங்கிற சின்ன சின்ன எதிரிகளை அழிச்சிடும். சரி, நம்ம டீம்ல அடுத்ததா வர்றவங்க ஆறுதல் அளிப்பவர்கள். பேர்ல இருக்கிற மாதிரியே இவங்க அழற்சியை எதிர்த்து போராடி கண் வறட்சிக்கும் எரிச்சலுக்கும் ஒரு நல்ல ஆறுதல் கொடுப்பாங்க. நம்ம கண்கள்ல இருக்கிற சின்ன சின்ன சுரப்பிகள் அழற்சியால, அதாவது இன்ஃப்ளமேஷனால பாதிக்கப்பட்டா கண்ணீர் சுரக்கிறது குறைஞ்சிடும். இதனால தான் கண்கள் வறண்டு போறது, அரிப்பு ஏற்படுறது, பார்வை மங்குறது மாதிரியான பிரச்சனைகள் வருது. வயசானவங்களுக்கு இது ரொம்ப பொதுவான ஒரு பிரச்சனை. இது சரி செய்ய ஒமேகா 3 ரொம்பவே உதவும். இந்த சாட்டை பாருங்களேன். ஆளி விதைகள், சியா விதைகள், வால்நட்ஸ், இது எல்லாத்துலயும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு தெரியும். குறிப்பா ஒரு சில வால்நட் சாப்பிட்டாலே போதும், ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான ஒமேகா 3 கிடைச்சிடும். இதை எப்படி சாப்பிடலாம்னா, ஆளி விதைகளை மட்டும் பொடி செஞ்சு தான் சாப்பிடணும். அப்பதான் அதுல இருக்கிற சத்து நம்ம உடம்புல சேரும். சியா விதைகளை தண்ணியில ஊற வச்சு சாப்பிடலாம். அதுல ப்ளூ லைட்டை தடுக்கிற லுடின், ஜியாக்சாந்தின் சத்துக்களும் இருக்குங்கிறது ஒரு போனஸ். வால்நட்ஸை அப்படியே ஸ்நாக்ஸா சாப்பிடலாம். நம்ம டீமோட கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான பிரிவு கவசங்கள். இவங்க நம்ம கண்களுக்குள்ள ஒரு இயற்கையான சன்கிளாஸ் மாதிரி வேலை செஞ்சு ஆபத்தான நீல ஒளியிலிருந்து பாதுகாத்து நைட்ல பார்வை நல்லா தெரியறதுக்கு உதவி செய்வாங்க. இந்த மேக்குலாங்கிறது நம்ம கண்ணோட ஹை டெஃபினிஷன் கேமரா சென்சார் மாதிரி. நம்மளோட கூர்மையான தெளிவான பார்வைக்கு இதுதான் காரணம். எழுத்துக்களை படிக்கிறது, முகங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு எல்லா முக்கியமான வேலைக்கும் இதுதான் தேவை. லுட்டீன் மற்றும் ஜியாக்சாந்தின் அப்படிங்கிற 2 சத்துக்களும் இந்த மேக்குலாவுக்கு ஒரு இயற்கையான கவசமா இருக்கு. பிஸ்தா பருப்புல இந்த 2 பவர்ஃபுல்லான சத்துக்களும் இருக்கு. இது நீல ஒளிய ஒரு ஃபில்டர் மாதிரி தடுத்துடும். பூசணி விதைகள்ல ஜிங்க் சத்து அதிகமா இருக்கு. இந்த ஜிங்க் ராத்திரி நேரத்துல பார்வை தெளிவா தெரியறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஓகே, இவ்ளோ விதைகளை பத்தி பேசின உடனே அடேங்கப்பா இது எல்லாத்தையும் எப்படி சாப்பிட்றதுன்னு ஒரு சின்ன குழப்பம் வந்திருக்கலாம். கவலையே படாதீங்க, இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான வழி இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இது எல்லாத்தையும் தினமும் சாப்பிடணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில விதைகளை தேர்ந்தெடுத்து அதை தொடர்ந்து சாப்பிட்றதா முக்கியம். அதுதான் நம்மளோட இலக்கு. இந்த பிளான் பாருங்க, ரொம்ப எளிமையா இருக்கும். காலையில உங்க ஓட்ஸ் கஞ்சியோட 1 ஸ்பூன் ஆளி விதை பொடியை சேர்த்துக்கோங்க. மதியம் ஸ்நாக்ஸா ஒரு கைப்பிடி பாதாம் சாப்பிடுங்க. ராத்திரி நீங்க சாப்பிடுற சாலட் மேல கொஞ்சம் பிஸ்தா பருப்பை தூவி விடுங்க. இப்படி ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒன்ன தேர்ந்தெடுத்து சாப்பிட்டாலே போதும்.
சோ இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான கருத்து இதுதான். நீங்க தினமும் எல்லாத்தையும் 100% சரியா சாப்பிடணும்னு முயற்சி பண்றதை விட ஒரு சில நல்ல பழக்கங்களை தொடர்ந்து விடாம கடைபிடிக்கிறது தான் உங்க கண்களுக்கு நீண்ட கால பாதுகாப்பை தரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும்.